வாழ்வா சாவான்னு சில பிரச்சனைகள் வரும் பாருங்க. அப்ப கர்த்தர் புறத்துல நில்லுங்க. அது லாஸ் ஆனாலும் சரி, அது உயர்வானாலும் சரி, நம்பிக்கை திருப்பும் போது அவர் ஒரு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். விதைங்கள் வாழ்வா சாவான்னு உங்க வாழ்க்கையில வரும்போது கர்த்தரை வச்சு முடிவெடுங்க. அவர் மேல நம்பிக்கை வைங்க. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் தருகிறவர். தானியத்துக்கும் விதைக்கும் உள்ள வித்தியாசத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. தானியத்தை வச்சுன்னா சாப்பாடு சாப்பிடலாம். விதைகளை வச்சோம்னா விதை தானியம் வேற, தானியம் வேற. யோசிப்பிடத்தில் எல்லாம் தானியம் கேட்க வந்தார்கள், தானியத்தை கொடுத்தார். ஆனா கடைசி நேரத்தில் வந்து வாழ்வா சாவான்னு ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க. அதுலயும் பாருங்க சத்தியம் எப்படி போகுது பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்கம்மா, இப்போ எங்களுக்கு எல்லாமே போயிடுச்சு, எங்கள் லேண்ட் இருக்குது, எங்களுடைய ஜீவன் இருக்கிறது, இந்த சரீரம் இருக்கிறது, விதை தானியத்தை நீங்க தாங்க. அதுவரை தானியம் கேட்டவங்க கடைசி நேரம் வந்த உடனே விதை தானியத்தை கேட்கிறார்கள். ஏனென்றால் அது விதை. இன்னும் 3 மாசம் வெயிட் பண்றோம், பரவாயில்ல. ஆனாலும் விளைச்சல்கள் சாதாரணமா இருக்க போறதுல பல வருஷங்கள் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு கர்த்தர் பலனை தருவாரு. இப்ப நம்ம விதை தானியங்களை விதைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் 7 வருஷம் பஞ்சமானாலும் சரி, நம்ம வீடுகளிலே ஆகாரம் குறையாதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்துவார். நான் சொல்றேன், அப்படி கர்த்தர் உங்கள் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். இந்த நிலையில நின்னு பாருங்க, உங்க விசுவாசம் எப்படி ஹானர் பண்றார் தேவன்.